வணக்கம், வெல்கம் டு செம்மொழி குட்டி உலகம். இன்னைக்கு வீடியோவில் இன்னொரு சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான லஞ்ச் ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ஒரு டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் தாங்க. கத்திரிக்காய் பொரியல்னு சொல்கிறத விட மசாலா கத்திரிக்காய்ன்னு சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருந்துச்சு. நம்ம டயட் எடுக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து கார்ப்ஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா வெயிட் லாஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடக்கும். இன்னைக்கு காலையில் வந்து கத்திரிக்காய் பொரியலும், மதியானம் வந்து சப்பாத்தி, மசாலா, எக்கு ஆம்லேட் அதான் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்பவே நல்லது. இது கூட பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸு, கேரட்டு, குடை மிளகாய் இதை ரெகுலராகவே ஃபுட்டில் வெயிட் லாஸ் ஃபுட்டில் சேர்த்துட்டே வந்தோம்னா வெயிட் லாஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், மல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம வெயிட் லாஸ் எடுக்கும்போது நம்ம ஃபுட்டில் வந்து கொடை மிளகாய், வெள்ளரிக்காய், மல்லி இலை, புதினா இதெல்லாம் வந்து நிறைய சேர்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக வெயிட் வந்து குறையும். உணவு முறைகளை வச்சு வெயிட் லாஸ் குறைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக குறைக்கலாம். இனிஷியலாக வந்து ஒரு 5 kg வரையிலும் நம்ம குறைக்க முடியும் ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய நீர்ச்சத்து தான் குறையும். நீர்ச்சத்து குறையும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 3 to 5 kg வந்து குறையும். நான் என்னோடய வெயிட்டை வந்து 79 point something இருந்துச்சு. அதுலேருந்து இப்போ வந்து 72க்கு குறைச்சிருக்கேன். நான் எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணல, வாக்கிங் போகலை. இந்த ரெடி பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸோட நம்ம ஒரே ஒரு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கலவையை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். என்னோடய வெயிட் வந்து 72க்கு வந்ததுக்கப்புறம் இப்போது ஸ்ட்ரக் வெயிட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு வெயிட் குறையல, ஏன்னா ஃபஸ்ட்டு நீர்ச்சத்து ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வாக்கிங்கோ இல்லை எக்ஸசைஸும் நான் சேர்த்துக்கணும். அப்போ வந்து என்னோடய வெயிட் வந்து கொஞ்சம் குறையும். நான் அந்த வெயிட்டை அச்சீவ் பண்ணதுக்கு வந்து எனக்கு 1 month தான் ஆச்சு. 79 அதாவது நியர்லி 80 இருந்தேன். 72 பாயிண்ட் கடைசியாக பார்த்தது 72.20. அதுக்கப்புறம் வந்து என்னோடய வெயிட் வந்து குறைய மாட்டேங்கிருச்சு. ஏன்னா டயட்டு அப்பப்போ கொஞ்சம் விட்டுட்டேன். எக்ஸசைஸ், வாக்கிங் எதுவுமே நான் பண்ணலை. அதனால் வந்து இந்த 72, 73 இப்படி மாறி மாறி வந்துட்டுருக்கு. இனிமேல் பட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸசைஸும் வாக்கிங்கும் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா என் வெயிட் கண்டிப்பாக குறையும். வாங்க அடுத்து நம்ம மசாலா ஆம்லேட்டை செஞ்சு எடுத்துடலாம். அதுக்கு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்க கலவை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தின் லேயராக ஊற்றிக்கோங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏற்கனவே நான் சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த மசாலா ஆம்லேட்டை அது மேலே வச்சு அப்படியே ரோல் பண்ணி எடுத்து லஞ்ச் பாக்ஸில் வச்சிட்டோம்னா நமக்கு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபிஸ் ரெடிங்க. இந்த ரெசிபியை வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் எடுக்கலாமா அப்படின்னா இல்லை, குட்டீஸுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் எனக்கு ரெடி பண்ணி வச்சுருந்ததை என் பொண்ணு ரொம்ப விரும்பி சாப்பிட்டா, அதனால தான் சொல்கிறேன். இதுக்கு சைடிஷ்ஷாக வந்து நம்ம வீட்டில் என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தயிர் வெங்காயத்தை சைடிஷ்ஷாக நம்ம செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி தயிர் வெங்காயம் தான் செஞ்சு எடுத்து போயிருக்கேன். இதுக்கு சைடிஷ் எல்லாமே நம்ம சாப்பிட்லாம். ஆனால் நம்ம ஒரு சப்பாத்தி ஒரு எக்கை வச்சு ஒரு ஆம்லேட் மாதிரி செஞ்சுருக்கோம் அப்படின்னா நம்ம மனசு வந்து என்னென்னா நம்ம சரியாக சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கும். அப்படி நினைக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தயிர் வெங்காயத்தை சேர்க்கும்போது நமக்கு ஒரு சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும். அதுக்காக தான் நான் தயிர் வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபியை வெயிட் லாஸ் இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டயட் வித் எக்ஸசைஸ் பண்ணி நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக வெயிட் ரெடியூஸ் ஆகும். அவ்வளோதாங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபிஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.